ஓகே, இந்த செட்டப்பு, இந்த ஒரு மொட்டை மாடி அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஒரு வீடியோ அப்படின்னு. மொட்டை மாடி பார்ட்டி பர்சனலாக ஒரு நாங்களாம் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அதை அது பத்தி மெயின் இல்ல, கொஞ்சம் அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணது, சில சிச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு லாங்குவேஜ்ல படத்தோட அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் நாங்க பேச போறோம். பேய் இருக்கு இல்லன்றதுக்குள்ள நாங்க வரல. எங்களுக்கு நடந்த சம எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து அவங்கவுங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்கவுங்க வந்து அவங்க வாயால் வந்து சொல்ல போகிறாங்க. நான் காலால் சொல்லுவேன். பேசுகிற இந்த இடத்துல தான் இந்த விஷயம் நடந்துச்சு எனக்கு. நான் வந்து என்னடாச்சு திருப்பி நடந்துருச்சா, என்ன ஆச்சு சரியா? நான் வந்து வெளியில் போயிட்டு வந்திருந்தேன், வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ போய் குளிச்சுட்டு அடுத்து கீழே சாப்பிட, எப்படி ஒரு நைட் ஒரு 7-8 மணி இருக்கும். சரி சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. சரி சாப்பிட வரலான்னு இருந்தேன். ஓகே, அப்போ வந்து ஆக்சுவலாக எங்கள் வீடு எப்படி இருக்கும்னா, இப்போ தெரியும்ல, படி வந்து நான் வந்து டோரை திறந்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து மாடிக்கு போகிற வழி இருக்கும், கீழே வந்து இறங்கி போகிற லெஃப்ட் சைடில் வந்து கீழே இறங்கி போகிற வழி இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இப்படி கதவை திறந்து 1 செகண்ட் நிற்கிறேன். கரெக்டாக அந்த மாடிப்படியில் வந்து யாரோ ஒருத்தங்க கூணு விழுந்து கருப்பு உருவம், ஒரு நல்ல ஒரு ஷேடு தெரியுது. இந்த நான் எதுவும் ஃபேண்டசைஸ் பண்ண விரும்பலை, பட் ஆனால் உங்களுக்கு புரியுதுல்ல அது எப்படி அந்த ஒரு கருப்பு உருவம் ஸ்மஜ்ஜான மாதிரி அப்படியே பொறுமையாக அந்த படியில் ஏறி 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 போகிற மாதிரி அந்த ஃபீல் வந்து அப்படியே எனக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. அப்படியே நான் பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அப்புறமா நான் எங்கள் அப்பா கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி என்னால் கீழே போகவே முடியல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஹாண்டட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த கரெக்டாக அந்த படி இப்படி இருக்குன்னா இவ்வளோ தூரத்துக்கு அது தெரியுது, அந்த ஸ்மஜ், பிளாக் ஸ்மஜ். ஸோ அந்தளவுக்கு அது ரொம்ப ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னோட இடத்துல இருந்துட்டு என்ன வந்து அந்த மாதிரி போக சொன்னாங்க. தெரியுதா அந்த மாதிரி தான் இருக்கா இல்லை ஆக்சுவலாக நடந்தா தெரியல. ஆனா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து ஒரு 5'11" இருப்பேன். நான் குனிஞ்சு போறதே வந்து அந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது. பட் சம்திங் அது வந்து ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் எங்க அப்பா மேல வந்து அவங்க ஒரு கம்பி எட்டு வந்து வேற ஒன்னாவது போயிருப்பான்டா திருடங்க. ஸோ அவங்க வந்து சேஃப்டி பர்பஸ் மூலமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மேல போய் கம்பி எடுத்துட்டு போய் பார்த்து இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு கீழே இறங்கி. அதுக்கப்புறம் நீ உங்க வீட்டுல யாரும் சொன்னீங்க அந்த மாதிரி? அதான் அவங்கள எங்க அப்பா கூப்பிட்டு அதுதான் சொன்னேன். சொல்லி இந்த மாதிரி அவங்க எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அந்த மாதிரி நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால இல்லை அப்படின்ட்டாங்க. ஓ, உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு. சரி, இப்போ வந்து அடுத்து யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறோம்? இது வந்து எங்களோட எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து நாங்கள் எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது வந்து கரெக்டாக லாஸ்ட் இயர் நியூ இயர் அப்போ நீ இருந்த என்னமோ புதுசாக கேட்குற மாதிரி அப்படியா எதை சொல்ல வரேன்னு எனக்கு தெரியலடா. அதான் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் வந்து ஊட்டி போயிருந்தோம். அப்போது நடந்த ஒரு முரட்டு ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு, அதை வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். எப்படின்னா நாங்கள் ரெஸ்ட் பண்ண போகல. அதான் மதுரையிலேருந்து நாங்கள் வந்து ஊட்டியை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். 12 o'clock வந்து மதுரையிலேருந்து கிளம்பணும் அப்படி சொல்லலாம். கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு கார் எடுக்கிறோம். 12 o'clock கிளம்புறோம். கிளம்பாக்கம் போகிறோம். 12 o'clock வந்து நாங்கள் மதுரையிலேருந்து கார் எடுத்துட்டோம். கரெக்டாக நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு 2 hours தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். தாராபுரம் ரீச் பண்ணோடனே கிட்டத்தட்ட பாதி பேர் பேக் சீட்டில் 3 பேரும் தூங்கிட்டானுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நானும் மிஸ்டர் எடிட்டர் அவரும் தான் உட்காந்துருந்தோம். இப்போது நாங்கள் கரெக்டாக தாராபுரத்துலேருந்து ரைட் எடுத்து அன்னூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகிடுச்சு. ஒரு பாலம் ஏறுறதுக்கு முன்னாடி, அதாவது அது வந்து பீக் சீசன் வேறு, அது வந்து குளிர் வந்து அவ்வளோ கொடூரமாக இருந்தது. அப்போது ஒரு லேடி வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் நடந்து வந்துட்டு ஃபேஸை பார்த்தோன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நானும் ஃபஸ்ட்டு 3 மணிக்கு யாராவது அந்த டயத்தில் வருவாங்களான்னு அதனால தான் அவங்கள பார்த்தேன். இல்லைனா நிறைய பேர் நடந்து வரவங்களாம் பார்க்க மாட்டோம்ல. 3 மணிக்கு அந்த டயத்தில் வந்து ஒருத்தவங்க நடந்து வராங்களே, அதுவும் ஒரு லேடி. ஸோ ஃபேஸை பார்க்குறேன். இப்போது அந்த ஒரு வழக்கு பேய் சிரிச்சுக்கிட்டே வரும் தெரியுமா, அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ரைட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியே அழுத்தியாச்சு. கரெக்டாக அன்னூர் வந்துருச்சு.
அன்னூர் வந்தாலும் எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ மட்டும் தான் எனக்கு ஞாபகம், நான் மட்டும் தான் பார்த்தேன். நீங்க எல்லாரும் பின்னாடி உட்காந்து நீ திரும்பி பின்னாடி பேசிட்டு இருந்த. இன்னொருத்தன் அவன் சரண் மட்டும் பார்த்துட்டான் இந்த அவங்க ஒருத்தவங்க சிரிச்சுட்டே போகிறத. அதுக்கப்புறம் போக போக ஒரு 4:30 கிட்ட ஆனோடனே எல்லாரும் ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் அன்னூருங்கிற ஊருக்கு அவுட்டரில் வந்து நிப்பாட்டியாச்சு. இவனுங்க வந்து பாட்டும் போட மாட்டானுங்க, நான் தான் ட்ரைவ் பண்ணுங்கும்போது எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. நானும் கரெக்டாக ஓரமாக நிப்பாட்டி அதாவது அது எப்படின்னா அந்த ஊருக்கு அவுட்டரில் ஒரு செம்மண் ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்தது. இந்த பக்கம் வந்து அந்த செம்மண் கிரவுண்ட் மாதிரி இருந்தது. அதில் வந்து ஒரு ரேம்ப் மாதிரி இருந்தது. நான் அந்த ரேம்பில் ஏறி நிப்பாட்டிட்டு இது போட்டு வண்டியை நிப்பாட்டியாச்சு. நான் வண்டியை நிப்பாட்டினோடனே இவனுங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டானுங்க. எனக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் எந்திரிச்சோடனே சரி மூவ் ஆன் ஆகலான்னு சொல்லிட்டு நானும் எந்திரிச்சு அந்த ஃப்ரண்ட்டில் பார்க்குறேன் ஒரு உருவம் வந்து அப்படியே எங்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து லைட் அந்த இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நேரோ பார்த்து ரொம்ப நேரோ பார்த்து அங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா எம்டி லேண்ட் நடுவுல ஒரே ஒரு கருப்பு, அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தண்ணி ஒரு மாதிரி ஒழுகுனா அப்படி ஒரு மாதிரி வாபுலா அது மாதிரி எங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. நாங்க கரெக்டா எப்படி இருக்குன்னா கரெக்டா ஒரு பிரான்ச்சோட கொப்பு இருக்கு, அதுக்கு பின்னாடி அது நின்றுட்டு இருக்கு, அப்படியே வந்துட்டு இருக்கு. நான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் அது மாடோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஹை பீம்லாம் போட்டு பாக்குறேன், ஹை பீம் போட்டா அங்க ஒண்ணுமே இல்லை. லோ பீம் வந்து எப்போ சில் ஆகுது, லோ பீம் வந்து கரெக்டா அந்த ரேம்ப் அடிக்குது, ஹை பீம் அடிச்சா எதுவுமே தெரியல. ஆனா நாங்க வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோ வேற எடுத்தோம். அதுலயே தெரியும் அந்த ஏதோ ஒன்று மூவ் ஆகிட்டே இப்படி ஸ்ட்ரைட்டா வர மாதிரிங்கிறது அதுலயே தெரியும். அந்த இடத்துல இந்த பக்கம் ஓரமா நின்றுட்டு இருந்துச்சா, லைட் ஆன் பண்ணி காணுடா, ஷேடோவா இருக்கும்டா. இப்போ தெரியுதுல்ல, அதான் ஷேடோவா இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக அடிக்க மாட்டேங்குதா? சரண் இறங்கி போய் பாரு சரண். வேற எங்கேயா போய் பாட்டி ரொம்ப. ஸோ அப்படியே அங்கேருந்து கார் எடுத்துட்டு அடுத்து நிற்கவே இல்லை. அந்த வீடியோலயே தெரியும் எல்லாம் பதறிட்டு ரிவர்ஸ் அப்படி. இதில் என்ன ஒரு கேட்ச்னா நான் வந்து இந்த ஏஎஸ்எம்ஆர் மாதிரி கேட்பேன். அப்போது ரீசெண்டாக வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி கேட்டப்போ இந்த அன்னூர் அவுட்டரில் வந்து ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நடந்த ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேபி நானும் இதையும் இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டேன். மேபி இதுதான் அந்த இடமோ அப்படி தான் நினச்சேன். அப்ப போறப்ப எங்களுக்கு வந்து ஐடியா தெரியாது. ஆனா ரீசெண்டா அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கவும் தான் ஓகே, ஏதோ ஒரு சம்திங் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது எங்களுக்கும் அப்ப இன்னும் ரொம்ப அதிகமா சில்லாச்சு. அப்ப நிஜமாலுமே அப்ப ஏதோ நடந்திருக்கு. நீங்களும் ஊட்டிக்கு போனீங்கன்னா அங்க போய் நின்று ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஃபீல் வருதுன்னு பார்ப்போம். இவர் வந்து பேய்களின் செல்ல பேராண்டி. இவனுக்கும் பேய்க்கும் வந்து ஒரு இனம், இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் அப்படிதான் இருக்கும். அவ்வளோ ஸ்டோரி இருக்கு. அதுவும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டோரி இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே அவ்வளோ இருக்கு. ஸோ இவர் தான் அந்த பேய்களின் பேராண்டி. சொல்லுங்க உங்களுடைய மோஸ்ட் ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை. சண்டே ஆச்சுன்னா எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு ரைடு போகிறது வந்து வழக்கமாக இருக்கும். மினிமம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் 20 அப் அண்ட் டவுன் அப்படி போகிற மாதிரி இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர் வர போயிட்டு அங்கே போய் சும்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த வாரம் என்ன நடந்துச்சு அது எல்லாத்தையும் நாங்கள் பேசி முடிச்சுட்டு கொட்டுறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவோம். ஆனால் வர்றது வந்து லேட் நைட்டாக தான் நாங்கள் வந்து வருவோம். ஸோ அப்படி 11 மணி ஆகிடும், 11-12 ஆயிடும். சண்டே நைட்னாலே உங்களுக்கே தெரியும்ல, எல்லாம் கிச்சனு எல்லாத்தையும் அடைச்சிட்டு எல்லாம் தூங்கிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் அந்த மாதிரி அதுலேயே எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ஒன் டே அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி கேர்வ் மாதிரி இருக்கும், முரட்டு கேர்வ். அது ஏகப்பட்ட பேர் காவு வாங்கின இடம். இவன் கூட நானுமே ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆமாம். ஸோ பக்கத்துலேயே ஒரு சுடுகாடு இருக்கு. ஆமாம், சுடுகாடு இருக்கு. இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது தான் இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நான் இவனும் நல்லா பேசிட்டு வரோம். நான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஹை பீம் போட்டிருந்தேன். ஹை பீம் போட்டப்போ மேல் நோக்கி அடிச்சுட்டு இருக்குது. ஸோ அப்படி ஒரு பஸ்ஸு இங்கிட்ட வருது. அதாவது நாங்கள் வந்து இந்த சைடு நோக்கி போய்கிட்டு இருக்கோம், பஸ் வந்து இந்த சைடு வந்து நின்றுட்டு இருக்கு. நாங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கோம். சடனாக நான் வந்து லோ பீம் போட்டேன். லோ பீம் போட்டால்
ஒரு கால் தெரியுது, கால் மட்டும்தான் தெரியுது. அது மட்டும் தான் தெரியுது. டப்புன்னு கத்திட்டோம் நாங்கள் 2 பேரும் பயத்தில், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, கிராஸ் பண்ணிட்டோம். அதை வந்து இடிச்சிட்டோம் நம்ம, அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இடிக்கலை, அதை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். காலில் ஆனால் கொலுசுலாம் தெரிஞ்சிச்சு. அதாவது எங்க பார்வை ஃபுல்லா மேலேயே போகல, கீழே தான் இருக்கு. அவன் காலு கொலுசு தான் தெரியுது. டக்குன்னு எங்களுக்கு கால் மட்டும் தான் தெரியும், மேலே ஒன்றுமே தெரியல. நாங்கள் கத்திட்டோம், யாருன்னே தெரியல. பக்கத்தில் ஆக்சுவலாக அவங்க எப்படின்னா அந்த பஸ்ஸில் இருந்து பேக் வழியாக வந்து ஃப்ரண்ட் வழியாக வராமல் அவங்க பின்னாடி வழியாக வந்து கிராஸ் பண்ண போயிட்டாங்க. நாங்கள் பஸ் முன்னாடி விட்டுட்டு ஆமாம், நாங்கள் பஸ் ஆக்சுவலாக போகவும் இல்லை, பஸ் நிற்க தான் செய்யுது. நாங்கள் இறங்கி பஸ்ஸு போனோடனே அவங்க இப்படி கிராஸ் பண்ணுவாங்கன்ட்டு நாங்கள் போயிடலான்னு சொல்லிட்டு போகிறோம். பார்த்தா சடனாக யாரோ நிற்கிறாங்க. இவன் டக்குன்னு பிரேக் போட்டால் நாங்கள் அப்படி அடித்தோடனே ஃபுல் பார்வையும் கீழே தான் இருக்குது. இவன் கத்திட்டோம். அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணி உடனே திரும்பி பார்க்குறோம், யாராவது இந்த டயத்தில் போகிறோன்னு பார்த்தா, அதாவது அந்த கிராஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று அந்த முக்கில் நிற்கணுமா, அந்த முக்கை தான் நாங்கள் நோக்கி பார்க்குறோம். அங்கே யாருமே இல்லை. தூரத்தில் பார்த்தா அங்கே விறுவிறுன்னு அங்கே இருக்காங்க அந்த அந்த ஒரு லேடி. லேடி தான். நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்க? ஒரு 5 மீட்டர் கூட போக மாட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் வந்து போன உடனேவே பயந்துட்டோம். பயந்த உடனே எங்களுக்கு நாங்கள் டக்குன்னு ரொம்ப பேனிக் ஆகிட்டோம். பார்க்குறோம் இந்த இடத்துல யாருமே இல்லை. தூரத்தில் இருந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் போயிருப்பாங்க. அங்கேருந்து எங்களை பார்க்குறாங்க. ஒரு கிராஸில் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் எங்களுக்கு ஃபேஸே தெரில. ஆனால் அங்கே வந்து ஒரு உருவம் வந்து அப்படியே எங்களை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. பஸ்ஸுக்காரங்க அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு இது ஆச்சுன்னா பஸ்ஸுக்காரங்க எங்களை பார்க்குறானுங்க. நீங்கள் எதுக்குடா யாருக்காக நிற்கிறீங்க, எதுக்காக நிற்கிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அது ஒரு மயிர் ஸ்டாப்பும் கிடையாது, அங்கே லைட்டே இருக்காது. அவன் எதுக்கு நீ பண்ணான்னு அவன்கிட்ட கேட்டாலும் தெரியும். அவனும் ஆனால் ஆக்சுவலாக அது ஸ்டாப்பு கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 11:30 டயத்தில் வந்து நம்ம ஊர் சைடு பஸ்ஸே வராது மோஸ்ட்லி. கரெக்டாக ஒரு பஸ்ஸு, அதுவும் அது ரொம்ப ஹாண்டடான இடம். இப்போ போனாலுமே ஒரு லைட் இருக்காது. அந்த ஸ்ட்ரெச் மட்டும் அவசியம் இல்லை. அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து, பெட்ரோல் பங்க் வந்து நமக்கு லைட் வந்துடும். பெட்ரோல் பங்க்லேருந்து அந்த அடுத்த ஊர் வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. டார்க்காக இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு சுடுகாடுன்னு சொல்ல முடியாது, அந்த எரிக்கிற இடம். அங்கே தான் அந்த ஒரு சம்பவம் பார்த்துட்டு அதுக்கப்புறத்துல அந்த அந்த இடம் அந்த போனாலே இந்த ஞாபகம் தான். வண்டியும் ஸ்லோ பண்ணிடுவோம். ஸோ அந்த இடம் வந்து எப்போதுமே ஒரு இது வந்து எங்களுடைய ஒரு இப்போ வந்து எனக்கு எப்படி தோணுன்னா அந்த பஸ்ஸே வந்து பேயாதான் இருக்கும் போல, அப்படி தைரி படம் மாதிரி. ஸோ இது வந்து என்னுடைய இல்லை எங்களுடைய ஆமாம், இது வந்து மோஸ்ட்லி நடந்ததெல்லாம் ஒன்று நானும் இவனும் இருந்திருப்போம், இல்லை எல்லாரும் சேர்ந்து இருப்போம். அப்படிதான் அதை தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஒன்று நாங்கள் எல்லாரும் இருந்திருப்போம். இவன் வந்து நிறையா தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். நாய் குலைக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் நாம் வந்து பேசினது ஃபுல்லாக நாங்கள் போய் ஒரு இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஆனால் ஒரு ஹாண்டட் ஹவுஸ்லேயே தலைவன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருந்துச்சு. ஒரு 1-2 இயர்ஸ் கிட்ட அங்கேயே வாழ்ந்து, அதெல்லாம் முரட்டு வீடுடா, போறதுக்கே பயமா இருக்கும். அந்த ஏரியாலே கடைசி வீடு இவங்க தான். கடைசி அந்த முக்குல தூங்குறதும் எல்லா பேய் படத்துலயும் கேட்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் தங்குறீங்க. ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃபுல்லா ஒரு பொட்டை காடு. ஆமா, அங்கிட்ட எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த வீடுக்கு எப்படி போனதுக்கு அப்புறமும் அங்க கொடுத்தன போனவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சுங்கிற